ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அரிசி, உளுத்தம் பருப்பு எதுவும் சேர்க்காத ரெடி பண்ண போகிற இந்த தோசை மாவுக்கு 1 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்குங்க. 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு பருப்பை நல்லா வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. கூடவே 2 கேரட்டை நல்லா பீல் பண்ணி எடுத்து கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு பல்லு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்ததை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டுக்குங்க. இந்த மாவு பார்த்தோன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மறுபடியும் கலந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மாவை எடுத்துக்குங்க. மாவு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னொரு பக்கம் நம்ம கொத்தமல்லி சட்னிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி சட்னிக்கு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. உளுத்தம் பருப்பை சில நொடிகளுக்கு வறுத்து விட்டுட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதா இருந்தா சேர்த்து விட்டுக்குங்க. 4 பூண்டு பல்ல சேர்த்து நல்லா சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்குங்க. ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் 3 கை நிறைய கொத்தமல்லி தழையை சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழையை சில நொடிகளுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கியூப்ஸை சேர்த்து விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கியதெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புளி, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்து ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி விட்டுக்குங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து அரைச்சதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்னியை அடுத்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு எப்பயும் போல் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்பாக சட்னியில் சேர்த்து விட்டுக்குங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண மாவிலிருந்து ஒரு குழிக்கரண்டி மாவை எடுத்து எப்பயும் போல் தோசை வறுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இந்த மைசூர் பருப்பு தோசையை கொத்தமல்லி சட்னி கூட பரிமாறி விட்டுக்குங்க. மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.